இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். கிடாப்பள்ளியில் மாணவி மீது கூட்டு பாலியல் வன்முறை, முன்னாள் மாணவர் உட்பட 3 பேர் கைது. மாணவி ஒருவரை கூட்டாக பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கி அக்காணொளியை இணையத்தில் பகிர்ந்ததாக நம்பப்படும் 4 சிறார்களை கிடா போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த மே மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை பள்ளியின் வகுப்பறைகளில் அவர்கள் இக்குற்றத்தை புரிந்துள்ளது தெரியவந்துள்ளது. தனது மகளின் நிர்வாண காணொளி இணையத்தில் பரவி வருவதாக தந்தை ஒருவர் போலீசில் புகார் அளித்ததைத் தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கிடா மாநில போலீஸ் தலைவர் அமட் சலீமி மட் அலி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அதே பள்ளியை சேர்ந்த 3 மாணவர்கள் மற்றும் முன்னாள் மாணவர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வழக்கு குற்றவியல் சட்ட பிரிவு 375B-இன் கீழ் விசாரிக்கப்படுகிறது. நாடெங்கிலும் பகடிவதை சம்பவங்கள் நடந்துள்ளதாக பதிவாகியுள்ள பள்ளிகளில் முதற்கட்டமாக சிசிடிவிக்கள் நிறுவப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. மாணவர்களின் பாதுகாப்பை மேம்படுத்தி எதிர்கால பகடிவதை சம்பவங்களை தடுக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்படும் இந்த பாதுகாப்பு முயற்சிக்காக அரசு மொத்தம் 3 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கியுள்ளது. இதன் அடிப்படையில் நாடு முழுவதும் 200 விடுதிகளில் சிசிடிவி அமைக்கும் பணிகள் வரும் அக்டோபர் 20ஆம் தேதி தொடங்குகின்றன. இத்திட்டம் வரும் நவம்பர் மாதத்திற்குள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளில் பதிவான பகடிவதை சம்பவங்களின் எண்ணிக்கை, மாணவர்களின் எண்ணிக்கை ஆகியவற்றின் அடிப்படையில் பள்ளிகள் தேர்வு செய்யப்பட உள்ளன என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. மலேசியா தனது முதல் ராக்கெட் ஏவுதளத்தை உருவாக்கும் முயற்சியில் ஒருபடி முன்னேறியுள்ளது என்று அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் நவீன அமைச்சு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பஹாங் மாநில அரசால் தயாரிக்கப்பட்ட முதல் முழுமையான சாத்தியக்கூறு ஆய்வறிக்கை இந்த ஆண்டின் தொடக்கத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக துணை அமைச்சர் டத்தோ முகமது யூசுப் அப்டால் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் சபா அரசாங்கத்திடம் இருந்து இடைக்கால சாத்தியக்கூறு அறிக்கையையும் தனது அமைச்சகம் பெற்றதாக அவர் கூறினார். சபாவுக்கான முழுமையான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதும் இத்திட்டத்தின் சாத்தியக்கூற்றை மதிப்பாய்வு செய்யும் பணிகள் தொடங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மலேசியாவில் அனைத்து சமூக ஊடகங்களிலும் மின்னணு அடையாளச் சரிபார்ப்பு முறை கட்டாயமாக்கப்படும் என்று தகவல் தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபட்சில் தெரிவித்துள்ளார். 13 வயதுக்கு குறைவான குழந்தைகள் சமூக ஊடக கணக்குகள் உருவாக்குவதை தடுக்கவும், இணைய பாதுகாப்பை உறுதி செய்யவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த வாரம் சமூக ஊடக நிறுவனங்களுடன் சந்திப்பு நடத்தி அடையாள சரிபார்ப்பை அமல்படுத்துவதற்கான உடனடி நடவடிக்கைகள் குறித்து கலந்தாலோசிக்கப்படும் என்றும் ஃபாமி ஃபட்சில் தெரிவித்துள்ளார். குழந்தைகளின் பாதுகாப்பு மட்டுமல்லாமல் இணைய மோசடிகள், சூதாட்டம் மற்றும் போலியான விளம்பரங்கள் போன்றவைகளை கட்டுப்படுத்தவும் இத்திட்டம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்லாங்கோ தெலோக் பங்லிமா காராங்கில் நேற்று ஏற்பட்ட புயல் காரணமாக 4 பள்ளிகள் சேதமடைந்ததை அடுத்து வீட்டில் இருந்தே கற்றல் முறையில் வகுப்புகள் நடைபெறும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அமைச்சகத்தின் தகவல் படி புயலால் SMK சிஜாங்காங் ஜயா, SK சிஜாங்காங் ஜயா, SK கம்போங் மேடான் மற்றும் SK ஜலான் தஞ்சோங் ஆகியவை புயலால் சேதமடைந்துள்ளன. பாதிக்கப்பட்ட அனைத்து பள்ளிகளிலும் தற்போது பழுது பார்க்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சு இன்று வியாழக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அதேவேளையில் எதிர்பாராத வானிலை மாற்றங்களால் ஏற்படும் சேதங்களையும் கல்வி தடைகளையும் எதிர்கொள்ளும் வகையில் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறும் கல்வி நிலையங்களை அறிவுறுத்தியுள்ளது. சபா மாநிலத்தின் 17வது சட்டமன்ற தேர்தலுக்கான தேதியை அறிவிக்க இன்று வியாழக்கிழமை சிறப்பு கூட்டம் ஒன்றை நடத்துகிறது தேர்தல் ஆணையம். மாநில தேர்தலுக்கான முக்கிய தேதிகள், வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் நாள், முன்னோட்ட வாக்குப்பதிவு, வாக்குப்பதிவுக்கான நாள் மற்றும் பிரச்சார காலம் உள்ளிட்ட அறிவிப்புகள் இன்று பிற்பகல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த அக்டோபர் 6ஆம் தேதி 16வது சட்டமன்றம் கலைக்கப்படுவதாக சபா முதல்வர் டத்தோ ஸ்ரீ ஹஜி நோர் அறிவித்ததை அடுத்து அம்மாநில தேர்தலுக்கு அது வழிவகுத்துள்ளது.
வரும் அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மலேசியர்களுக்கு இலவச படகு சேவையை வழங்குவதாக பினாங் போர்ட் கமிஷன் அறிவித்துள்ளது. இதுகுறித்து பினாங் போர்ட் கமிஷன் மற்றும் பினாங் போர்ட் சென்ட்ரியன் பெர்ஹாட் இன்று வியாழக்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில், மலேசியர்கள் இந்த இலவச படகு சேவையை பயன்படுத்திக் கொண்டு தீபாவளியை கொண்டாடலாம் என்று தெரிவித்துள்ளது. அதேவேளையில் தற்போதுள்ள படகு சேவை அட்டவணையின்படி பயணங்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் தெரிவித்துள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.